ரத்னகுமார் ஐயாட மனசு இந்த அளவு இவ்வளவு தூரத்துக்கு பறந்து இப்படி ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்துறதுக்கு அவரால் முடியும். மணியம் வெள்ளையம்மா அவங்களோட உதவுங்கரங்கள் ஊரலு அவங்க மூலமா ஊருக்குள்ள மட்டுமில்ல இப்படியான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. மணியம் வெள்ளையம்மாட அந்த சிறந்த ஒரு காரியத்தை இன்னும் எங்களுக்கு சொல்றீங்கல்ல, அதுதான் அதேதான் எங்களுக்கு மட்டுமில்ல மக்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு. அவளோட பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க வந்தா இப்ப பார்க்க முடியும். இந்த ஓரத்தாலெல்லாம் பல ஒரு முதல்ல இருக்குமா? முதல்ல இருக்குதுக்குள்ள எனக்கு சத்தம் ஒன்று இருக்குது. அது முதல்ல கிடக்குது முதல்ல. அப்ப நம்ம அது பாலிக்குள்ள படுக்குது. இப்படி சந்தோஷம்லாம் இருக்கிறதுக்கு அண்ணாக்கா நன்றி சொல்லணும். ரத்னகுமார் அண்ணாக்கு அவரோட பேரு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு இதா இருக்குது. அண்ணாண்டு தான் சொல்லணும். அவரு அண்ணாண்டு பேரு சொல்லக்கூடாது அவருக்கு. ஏன்னா கூட பிறந்த ஆக்களே செய்யாத உதவி எங்கள் அண்ணா செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன் என்ற வாழ்நாள் முழுவதும். கஷ்டப்பட்டு தெரிஞ்ச எனக்கு என் கஷ்டத்தை பார்த்து அண்ணா எனக்கு இப்படி உதவி செஞ்சிருக்கிறாரு. நான் நினைச்ச கூட இருக்கல இப்படி நமக்கு உதவி வந்து யாரு செய்ய போறா. நம்மளோட சொந்தக்காரர்கிட்ட கேட்டாலே பாண்டு போட்டு ஏமாத்துறாங்க. ஒரு 5000-10,000 ரூபா காசு கேட்டாலே இல்லைன்றாங்க. இப்படி லட்சக்கணக்கில் செலவழிக்கிறது நமக்கு ஆரம்பிப்பான்ட்டு இருக்கக்குள்ள ஆண்டவர கிருவியா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படி உதவி செய்யுங்கண்டு. அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரத்னகுமார் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதை மாதிரி ஆண்டவர் ரத்னகுமார் அண்ணாவோட பேசினார், எனக்கு உதவி செஞ்சார். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா நானும் பாஸ்டரும் காட்டுக்கு நடுவில் தான் இருக்கிறோம். தெளிவா சொல்லணும். காடு மேடு பட்டி தொட்டி எப்படி பாஸ்டர் பாருங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, கட் பண்ணிடணும். உங்களுக்கு எடுத்துட்டா நீங்க எப்படி கோத்துல யோசிப்பாங்க, என்னடா ஈச்சம்பத்தைக்குள்ள என்னடா நடக்குது. ஆனா இது ஈச்சம்பத்தை இல்ல, நாங்க போறது இந்த இதுக்கு பாத்துருக்கீங்களா, என்ன டிஸ்கவரி சேனல்ல ஜொராசிக் அந்த டைனோசர் இல்ல அது இல்ல, இந்த காட்டுக்குள்ள போய் அந்த யாரோ ஒருத்தர் ஃபேமஸான அந்த புழு எல்லாம் பிடிச்சா இன்னொன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரிதான விலங்கு, இது ஒரு அரிதான மரம், ஒரு அரிதான பழம் பண்ற மாதிரி நாங்க இப்ப உங்களை கூட்டிட்டு போக போறோம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள. ஆனா இந்த சூழ்நிலைக்குள்ள நாங்களே போவோமான்னு நாங்க எதிர்பார்க்கல. இது போறதுக்கான ஒரு காரணம் ரத்னகுமார் அண்ணா, மணியம் வெள்ளையம்மா. அதாவது இந்த இடத்துக்குள்ளேயும் மணியம் வெள்ளையம்மாவான்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க இதுக்கு முதல் பாத்திருக்கீங்க, வீட்டுல பாத்திருக்கீங்க ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி மெயின் ரோட்ல இருக்க ஒரு கடை, வெஜிடபிள் கடை. இதுக்குள்ள எங்கடா எப்படி மணியம் வெள்ளையம்மா வந்தாங்கன்றத யோசிக்க போறீங்க. இப்ப நாங்க அதை உங்களுக்கு விரிவா விளக்கமா தெளிவா காட்ட போறோம். அதாவது ரத்னகுமார் ஐயாட மனசு இந்த அளவு இவ்வளவு தூரத்துக்கு பறந்து இப்படி ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்துறதுக்கு அவரால் முடியும். மணியம் வெள்ளையம்மா அவங்களோட உதவுங்கரங்கள் ஊரலு அவங்க மூலமா ஊருக்குள்ள மட்டுமில்ல இப்படியான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அந்த சாட்சி என்னன்றதுதான் இந்த வீடியோட பார்க்க போறீங்க மக்கள். எங்களோட வந்தீங்கன்னா நாங்க அப்படியே கொண்டு போயிட்டு இதுக்குரிய சாட்சி என்ன காட்டுறோம், இதுக்குரிய ஆதாரம் என்னன்றதை காட்டுவோம். எல்லாத்தையும் தாண்டி அண்ணாக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ரத்னகுமார் அண்ணாக்கும் மற்றும் அவங்களோட அம்மா அப்பா மணியம் வெள்ளையம்மா ஊரலு என்ற இந்த அமைப்பினூடாக இவர்களுடைய நல்லாசையுடன் இந்த இருக்கிற உதவியை அண்ணா செய்திருந்தேன். எவ்வளவு பாஸ்டர் கிட்டத்தட்ட இவங்களுக்கு கிட்டத்தட்ட போட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1,00,000 ரூபா. அதுல அவங்களோட கையில 55,000 ரூபாய் காசு கொடுக்க சொல்லியிருந்தவர் அண்ணா. மற்றதுக்கான பில் எல்லாம் இருக்குது. அவங்க வீட்டுல பில் எல்லாம் டோட்டலா 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய்க்குள்ள அந்த போட்
அவருக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்குரிய அந்த உடைஞ்ச திருத்த வேலை இதெல்லாம் செய்திருக்காரு. இது எல்லாமே வந்து அண்ணா வந்து செய்திருக்கார். அது மட்டும் இல்லாம மதிய அக்காவையும் இந்த வீடியோல வந்து நாங்க நினைவு கூறணும். கூற வேண்டிய கட்டாய சூழ்நிலை. எஸ், என்னன்னா மதிய அக்கா வந்து சைக்கிள் ஒன்று வாங்கி தந்திருந்தா. ஆமா, அந்த சைக்கிளையும் இவங்களுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கிறோம். காரணம் இவர் சொன்ன காரணம், நான் மீன் பிடிச்சிட்டு வந்தா எனக்கு அந்த மீனை சேல்ஸ் பண்றதுக்கு விற்க போறதுக்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால நாங்க இவருக்கு அதை கொடுத்துருக்கிறோம். அவர் அதுல போய் பிடிச்சிட்டு வர மீனை அவர் கொண்டு அதுல சேல்ஸ் பண்ணுவார். இப்ப இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னண்டா, மதியக்கா சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா என்றதை தான் வீடியோல நான் சொல்லிட்டேன். ரத்னகுமார் அண்ணா 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன்றதையும் சொல்லிட்டேன். ஆனா அந்த 1 லட்சம் கொடுத்துட்டே அதுக்கு என்ன நீங்க காட்டுக்குள்ளால போறீங்கன்னு சொல்லி கேட்டா அதை தான் உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க போ இன்னும் காய்ச்சிட்டு இருந்தா என்னடா யோசிப்பாங்க. ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. இதால போகணுமா? இது காடு மேடுன்னு சொன்னதானே, பட்டி தொட்டி அதானே. இது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து மேட்டுக்கு ஏறி இருக்கு. யானை ஒரு மையல என்ன கேள்வி? அங்க போறதே யானைகளோட போறதே யானைகளோட. யானை வருமாண்டா? என்ன கதை இல்லை, என்ன கதை இது? இதெல்லாம் என்ன பூமிடாப்பா? இதெல்லாம் வயல் பூமிகள். இது இங்கெல்லாம் ஃபுல்லா சைக்கிள் தான். இதுன்னு ஆட்டோ அப்படி வந்துச்சு. ஆட்டோ ஆக்கள் ஏத்தேலாது சுத்தி வந்துச்சா? சுத்தி வந்துருக்கு. சூப்பரா இருக்குடாப்பா. அண்டி இங்கே சூப்பர்ண்ணே. அம்பு வில்லோட வந்து கொக்க வேட்டையாடி சாப்பிட்டா உடனே அடுத்த நாள் உங்களை ஜெயில நாங்க வந்து பார்க்கலாம். இன்னும் போகணுமா? என்ன கதைக்கிறீங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்ப தொடங்கி இருக்குமா? ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் பயணத்தை இன்னும் நாங்க ஆரம்பிக்கல. இனித்தான் பயணத்தை ஆரம்பிக்க போறோம். அவன் இன்னைக்கு நேரத்தோட போகலாம் நடக்காதா? அதான் நீங்க சொல்லிட்டீங்க போக இயலாதுன்னு. இப்ப அண்ணா வந்து பார்த்துட்டு சொல்லி, என்னடா தம்பி அங்கிருந்து இங்க நடக்கக்குள்ள மூச்சு வாங்குறா? நான் அந்த பாலத்தில் தான் நடந்து வரப்போறேன். ஓகே வாங்க, இதான் நடந்து போ. நடந்து போக்குள்ள சந்தோஷமா இருக்கும், திரும்பி அங்கிருந்து வரக்குள்ள அரியணமா இருக்கும். ஓ எப்படி இருக்கேனே? வாவ், உடஞ்சு விழுந்துடாது. ஐயோ கால் நடக்குது. பாருங்க, ஆழத்தை பாருங்க, மேல பாருங்க. வாங்கல பயமா? யோகான்றீங்க, ஜிம் பண்றீங்க. இதுக்குதான் சொல்ல விட்டுட்டு வாங்க. இல்ல இதுக்கு மேல சொன்னீங்களே, யோகான்றீங்க, ஜிம் பண்றீங்க, அப்படிலாம் நிறைய வார்த்தை சொன்னீங்களே. பண்ணிட்டு வாங்க. பாருங்க எப்படி இடம் வந்து. ஆட்டோ போட்டு படுத்துற வாடி. நம்ம அன்றைக்கு போகக்குள்ள இப்படி எல்லாம் இல்லைண்ணே. அப்ப பாஸ்டர் இப்படியா வாரீங்க? நம்ம அன்றைக்கு போகக்குள்ள இப்படி இல்லை, நல்லா இருந்தது. இதுக்கு மேலால போடணுமா? இதால போல மாட்டோல. உண்மையாவா? பயமுத்தாட்டிட்டீங்க.
பாருங்க எப்படி ரோட்டு இது ரோட் இல்ல, இது கோடு. கோடு இதை நாங்க ரோட்டா மாத்தணும். அதாவது சவுதியில இருக்கிற பாலைவனத்தை இங்க பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்க எங்கேயோ போறீங்க. இந்த கோடை ரோட்டா மாத்துறதுக்கு மணியம்பிள்ளையம்மா ரத்னகுமார் ஐயா அவங்கதான் வீடு. எப்படி பாத்தீங்களா? நீங்க சவுதிக்கு போறீங்க. சவுதிக்கு ஜெர்மன்ல நில்லுங்கண்ணே. ஜெர்மன்ல நில்லுங்க. சவுதி வேணாம். வேணாம். சூப்பர் இடம்ண்ணே. நமக்கு பார்க்க ஆசையா இருக்கு, ஆனா வாழ இயலாது, பார்ப்பதுக்கு மாத்திரம். இதெல்லாம் என்ன இது அண்ணா? இது வயலா இல்லாட்டி இல்ல, இது வந்து இங்க என்ன பிள்ளை இதுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் தண்ணி பரவுற இடம் மாரி காலத்துல. இது இதெல்லாம் வந்து உப்பு சவர் நிறைஞ்ச பூமி தான் இதெல்லாம். மீன் பிடிக்கிற இடம் தான் இது. மீன் எல்லாம் இருக்குமே இதுல. இப்படியான சூழ்நிலையிலும் எங்களை ஆட்டோல கூட்டி போறதுக்கு எங்கட அண்ணன். யார் அண்ணன்? ரத்னகுமார் அண்ணன். இது சில்லறை கடை அண்ணன். சில்லறை கடை அண்ணன் பேரு என்ன? சாந்தலிங்கம் அண்ணன் ரத்னகுமார் ஐயாட சேவைக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிப்பாரு. சாந்தலிங்கம் அண்ணாட பேர் எப்படி சொல்லலாம் சுருக்கமா? சாந்தன் அண்ணா. அவர் பேர்ல இருக்கிற சாந்தத்தை போல அவரே சாந்தமான ஒரு ஆட்கள். இப்படியான ஒரு இடத்துல எல்லாம் ஆட்டோ எல்லாம் நம்ம நடந்து வந்த இடத்தால எப்படி கொண்டு வந்தார் ஆட்டோ. வேறவங்க இதை கொஞ்சம் மடுப்போமா என்ன இதாங்க மணல் ஏற்றி வந்திருக்காங்க. டெக்டர் புதஞ்சிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. சொல்லுங்க இதை பத்தி. இப்படிதான் மணல் ஏற்றுவாங்க. மணல் ஏற்ற நேரம் இப்படி புதைய நேரம் அது வளமை. நமக்கு தான் இது புதுசா இருக்கு. நமக்கு இது புதுசு. சரி. மை காட், எப்படி அட்வென்ச்சர். சூப்பரா இருக்கா? நினைச்சு பாத்தீங்களா? வீட்டை போயிட்டு குளிச்சா அப்படி லித்தரோட்டு வரும். கனவுல வரும் போல இருக்கு இதெல்லாம். சந்தோஷமா இருக்கு இந்த காட்சியில பார்க்கக்குள்ள. அவர் இதுக்குள்ள இந்த காத்துக்குள்ள அந்த மனுஷன் சைக்கிள் ஓடி போறானே. அதுக்கே பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். ஆனா நம்மள ஊராக்களை ஆட்டோ கொண்டு வர சொன்னீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. இவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு ரத்னகுமார் ஐயாட சேவை, உங்களோட பிரயாசம் இதை பார்த்து அவங்க உங்களுக்காக முழு மூச்சா என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. டாக்டர் மாதிரி பாவிக்கிறாங்க. நீங்க அப்ப வளமே வாரலையே ஆட்டோல? இங்கல ஆட்டோல வர மாட்டாங்க. பைக்கில் என்ன சைக்கிள் தானே. உங்களோட வயல் காணியா? அப்ப தாங்கடா குத்தகைக்கு வயலை செய்வோம். நீங்க உங்களுக்காவது இங்க வாருங்களேன். உங்களுக்காக இப்படி கையை காட்டுறீங்க. இது எந்த வளவு, அது எந்த வளவு உண்டு. நமக்கு ஒன்றும் இல்லடாப்பா அப்படி வளவு. எனக்கும் ஜோய்க்கும் ஒரு வளவு தாங்களே, ஒரு வளவு தாங்க. தரலாடி பிரச்சனை சும்மா. சரி, நாங்க ஆக்கிட்ட சொல்லக்குள்ள நீங்க இது விடுறான் சொல்லுங்க. சரி, இதுதான் ஈச்சமரம். அவன் மத்த ஸ்டாண்ட் என்னது கட் பண்ணிட்டு இருங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. அது இந்த அட்வென்ச்சருக்கு ஓகே, சூப்பரா இருக்கும். ஓகே, இவர் எடுங்க இப்படி பைக் ஓடி போறாரு. சைக்கிளா? ஓ,
பாருங்க எப்படி சைக்கிள் ஓடி போற மனுஷன். ஓ நோ ஓ நோ ஓ அவ்வளவு காத்து. நடந்து போவோம். அப்ப அவர் இந்த ஆத்துல கொண்டு வந்து வச்சிருக்க சொல்லிருக்கலாமே. அப்ப அவர் அந்த இப்ப யாரு நந்தனா நந்தன் வந்து இவ்வளவு தூரம் வந்து அப்ப மீன் பிடிக்கார். நந்தன் மட்டும் இல்லை எல்லாரும். அந்த இங்க பாருங்க மக்களே லொகேஷனு எப்படி இருக்கு. பாஸ்டர் வந்து முன்னுக்கு நடந்து போயிட்டு பாஸ்டர் மைக் அடிச்சிருக்காங்க காய்க்காய் கொண்டு இல்லைங்களா மாறன் இது தில்லை மரம் நல்லா இருக்குண்ணே. ஓ பால் இந்த காத்துக்கு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்ம காணியா ஏ நான் சொல்லி இருக்கிறது என்ன வெறுப்பேத்த கூட சொல்லி. ஓ நீங்க இப்படி பாரோக்குள்ள இருந்து இந்த காணிண்டா ஏதாவது ஒன்று எழுதித்தாங்கடா எனக்கு பாஸ் இருக்கு எழுதி எடுக்கலாம் அடுத்து பயிரஜாங்க எப்படி நமக்கு எவிடன்ஸ் இருக்கு வீடியோல. இப்படிதானே இப்ப பயிரச்சைங்கண்டா என்ன தெரியுமா காரணம்? நீங்க போட்ட பொம்மை கொண்டு வாங்க, நீங்க டியூப் பேல் அடிக்க பயிரச்சைங்க செஞ்சு விட்டு போக்குள்ள எல்லாம் சேர்ந்து விடுவோங்க, எல்லாம் சேர்ந்து விடுவோங்க. நீங்க செய்ய மாட்டேங்க பயிரஜாங்க செஞ்சு விட்டு பொம்மையை விட்டுருவோம். பொம்மையை விட்டுட்டு பயிர் எடுத்துட்டு போங்களே. எடுத்துவா அங்கால சரியா தூரம் எடு. ஓ நோ இதால போகலாதா? இல்ல இல்ல இதால வாங்க. இல்ல அது அது இந்த எப்படி இதுல தான் போயிருக்கிறானா? இல்ல இருக்கு மதிய கடை சைக்கிள். இது இந்த இருக்குடாப்பா மதிய அக்கா கொடுத்த சைக்கிள் இந்த இருக்கு. இதைத்தான் நான் கூட நந்தன் அண்ணாக்கு வந்து கொடுத்துடாம இந்த இருக்கிற சைக்கிள் நாம வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நிற்கிறேர். இனி நம்மளோட மணியம்பிள்ளை அம்மாட ரத்தினகுமார் அண்ணா என்ன செஞ்சவர் அந்த 1 லட்சத்துக்கு என்றதான் பார்க்க போறீங்க. வாங்க கடைசி மட்டும் காட்டுறீங்க இல்லையடா. எத்தனை ஏக்கர் வளை வச்சிருக்கீங்க? வளவு 5 ஏக்கர் கிடையாது. 5 ஏக்கரா? மாட்டுத்தொழில் ஹஜ்ஜான் பள்ளம் வெள்ளாமை. சரி எங்க 3 பேரையும் தோண்டி ஏத்தி போடலாமா? சின்ன கொல்ல அடிக்கும் பெரிய கொல்ல அடிக்கும் ஆட்டம் இங்கே ஒன்று தீராம மணியம் வெள்ளையம்மாட அந்த சிறந்த ஒரு காரியத்தை இன்னும் எங்களுக்கு சொல்றீங்கல்ல. அதேதான் எங்களுக்கு மட்டுமில்ல மக்களுக்கும் இந்த ஆர்வம் வந்து இருக்கு. அவளோட பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க வந்தா இப்ப பார்க்க முடியும். மணியம் வெள்ளையம்மா உதவும் கரங்கள் ஊரலு எப்படி இருக்கு? அதாவது இதைத்தான் நாங்கள் வந்து சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு ஏழை மக்கள்ற வீட்டில் இருந்த மணியம் வெள்ளையம்மா, சில்லறை கடை வெஜிடபிள் கடையில் இருந்த மணியம் வெள்ளையம்மா இன்றைக்கு அதையும் தாண்டி காடு மேடு ரோட்டே இல்லாத இடத்துக்கு வந்து இந்த குடும்பத்தை நந்தன் இன்னைக்கு சூப்பரு. இப்ப தோனியை வந்து அண்ணா வந்து வாங்கி கொடுத்துருக்கார். என்ன வாங்கி கொடுத்துருக்க இவரோட கதை. இப்போ நம்ம நீங்க அப்படி அங்கேயே நில்லு. எப்படி நந்தன் எப்படி தொழில் செய்றீங்களா? என்ன மாதிரி நல்லா இருக்கேன். எப்படி சந்தோஷமா? ஓ சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா வேற இப்படி ஒரு தோணி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும்? நாங்க இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நான் கால்நடையெல்லாம் போறேன். நாங்க அங்க இருந்து பாருங்க இவ்வளவு ராஜ்யம். நீங்களே வாகனத்தை வந்த நீங்க அவ்வளவு ராஜ்யம் வந்து நடையெல்லாம் பாருனாங்க. நடையில வந்து இதால ஜானை வாரு, இதால பாயிறது என்ன தண்ணியாலையா? ஓ தண்ணியால வாங்கி இஞ்சால வாரது வயலுக்கு ஜானை. அந்த ஜானைக்கு பயந்து தான் ராவையில டோச்சை பிடிச்சி நாங்க எல்லாரும் பாரு தொழிலுக்கு நடையில வந்து தொழிலை செஞ்சு போட்டு திரும்பி நடையில பயந்து தான் ஜானைக்கு போறோம். நாங்க பாஞ்சுதான் இந்த ஓரத்தால எல்லாம் பல விடுறோம். முதல்ல இருக்குதுக்குள்ள எனக்கு சத்தம் அது இந்த காத்துக்கு தண்ணி அடிக்குது. ஆனா முதல்ல இதுக்குள்ள கிடக்குது. இதுக்குள்ள கிடக்கு இதுக்குள்ள கிடக்கு முதல்ல.
அப்ப நம்ம அதுக்கு அது பாலிக்குள்ள படுக்குது. இப்ப வெட்டைக்கு வராது, பாலிக்குள்ள கிடக்குது. அதுக்கும் பயந்தா நாங்க தொழில் செய்யறோம் நாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப அண்ணா உங்களோட கோல் காய்ச்சோரா என்ன சொன்னேன்? தொழிலுக்கு போகட்டுமாம், இந்த உதவி செஞ்சிருக்காராம், பையர் வாங்கி தந்திருக்காராம், சக்கில் வாங்கி தந்திருக்காராம். இதுல தொழிலை செஞ்சு எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றட்டாம். அவரு நாங்க நல்லா இருக்கிறோன்னா அவருக்கு சந்தோஷமா வந்து சொன்னாரு. மீனை பிடிச்சி எவ்வளவு உதவி செஞ்சுட்டு போயிருப்ப அண்ணா? நானும் ரத்னகுமார் அண்ணாவோட பேசுறது போல நீங்களும் பேசுறீங்க தானே? அப்ப உங்களோட வாயிலே சொல்லுங்க, எவ்வளவு அண்ணா எவ்வளவு டோட்டலா ஒத்துமொத்தமா உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க? எங்களுக்கு அண்ணா எல்லாம் ஒரு 1 லட்சத்துக்கிட்ட அண்ணா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆனா செஞ்சிருக்கீங்க. சைக்கிள் வாங்கி தந்திருக்கிறாரு. இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு மதியக்கா எனக்கு தெரியாது, சொல்லல இது வரைக்கும். மதியக்கா வந்து வாங்கி, மதியக்காவுக்கு நன்றி. இந்த ஃபைவர் வாங்கி தந்திருக்கிறாரு அண்ணா. சொல்லுங்க. 40,000 ரூபா ஃபைவர். புது ஃபைபர் எவ்வளவு? புது ஃபைவர் அண்ணா இப்போ விலை கூடி தான்றாங்க. ஒரு அன்னரம் நாங்க விசாரிச்சாங்க 1 லட்சம் போகுது. இப்போ 1 15 கிலோ போகுதான் விலை கூடித்தான். இந்த கைமரம் ஜாமான் வீடு கிழிஞ்சதுக்கு அண்ணா உதவி செஞ்சிருக்கிறாரு. பாயிண்ட் அடிக்காம வீடு கிடந்தது அதுக்கு அண்ணா பாயிண்ட் வாங்கி அடிச்சு தந்திருக்கிறாரு. தம்பியாரு கீழே படுத்தத கண்டு வீரியாவுல அண்ணா உதவி செஞ்சிருக்காரு. கட்டில் மெத்த, தலவாணி சாமான், கட்டில் மெத்தையும் வாங்கி தந்திருக்கிறாரு. ஆனா நாங்க எதிர்பார்க்கல, இது வரைக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி உதவி செய்வார் அண்ணாண்டு. ஒரே ஒரு விஷயம்தான் அண்ணா, இந்த காலகட்டத்துல நம்மட சொந்தங்கள் கூட வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யாத நேரத்துல யாருண்டே தெரியாதவர் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறவர் ஜஸ்ட் உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களை அவர ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை வந்து நினைச்சு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முன் வந்து என்ன செஞ்சதுன்றது வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, இந்த தோனி வாங்கின காசுக்கு அவர் வந்து வேற மாதிரி சந்தோஷமா வந்து இருந்திருக்கலாம், அவர் பேங்க்ல காசு தூக்கி போட்டிருக்கலாம். உங்களுக்கு செஞ்சது பெரிய விஷயம். அண்ணா சொன்னவர் நீங்க வந்து ஒரு நன்றி கடனோட வந்து எப்பயும் இருக்கிறீங்கன்னு சொல்லி. எங்களோட ஆசை வந்து என்னன்னா, நீங்கள் அன்றாட முளைச்சி நல்லா காசு எடுத்து அந்த காசின் மூலமாக வந்து உங்களோட வாழ்வாதாரம், உங்களோட பொருளாதாரம் வந்து மேம்படணும். அந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் போக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு அண்ணாவா இருக்கலாம், அண்ணாட ஒய்ஃபா இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், நானா இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து செய்த உதவி அதுக்காக தான். நீங்கள் சந்தோஷமா வந்து இருக்கணும், உங்களோட பிள்ளைய வந்து நல்லா படிப்பிக்கணும், உங்களோட வீடு வந்து நல்லா கிளீனாக இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இவர வீட்டை வந்து மேலே கோபிசம் இல்லாமல் வந்து உடஞ்சிருக்கக்குள்ள அப்போ நாங்கள் வந்து அதை திருத்துறதுக்கு வந்தோம். திருத்துறதுக்குரிய விஷயத்தை வந்து ரத்னகுமார்னாட்ட கதைக்க ரத்னகுமார்னா ஓகேன்றவர். இப்போ அந்த வகையில் இவர மனசை வந்து பாருங்கள், கூலிக்கெல்லாம் யாரையும் பிடிக்க தேவையில்லை, நானே எல்லா வேலையும் செய்வேன். எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எந்த சொந்தக்காரர்கள் இருக்கு, அவங்களே வந்து அதை பிடிச்சி இது செய்வாங்க. கூலிக்கெல்லாம் காசு கொடுக்கறதில்ல, சாமானை மட்டும் ஜஸ்ட் வந்து வாங்கிட்டாங்க, நான் அதுக்குரிய வேலையை வந்து செய்கிறேன் சொல்லியிருந்தேன் நான். அந்த வகையில் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு பேரையும் இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அந்த விஷயத்துலேருந்து அவங்க முன்னேறி வரணும், அதுதான் எங்களுக்கு வந்து விருப்பம். அப்போ அண்ணாவை எந்த காரணத்துக்கு கொண்டு மறந்துட வேணாம். மறக்க நான் வாழ்நாளையெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கு அண்ணா செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு அண்ணா செய்த இந்த 1 லட்சம் ரூபா உதவியால உங்களால ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு நாளும் உங்களால எவ்வளவு உழைக்க முடியுது அண்ணா? எனக்கு ஒவ்வொரு நாளும் 3000, 4000, 5000 உழைக்கலாம் செஞ்ச உதவியால. இல்லாட்டி முந்தி கால்நடையில வாரதானே 1000, 1500, 2000 தான் உழைச்சேன். நான் ஜானைக்கு பயப்படணும், முதலைக்கு பயப்படணும். இப்ப இந்த தோனியும் வாங்கி தந்து சக்கிலும் வாங்கி தந்ததால ஊருக்குள்ள நான் கொண்டு மீன் விற்கிறதால எனக்கு லாபம் வருது. 2000, 3000 ரூபாய் லாபம் வருது. 5000 சில நேரம் வருது எனக்கு லாபம். 5000 வருது. 5000 வருது. நீங்க அதை வந்து சேமிச்சு விற்கிறீங்களா? சேமிச்சு வச்சு. ரைட். தோனி இந்த வீட்டு கைமர சாமான்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு கையில காசு வந்து கிடைச்சது? எங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தது 55,000 ரூபாய் காசு வந்தது. கைமரம் சாமான அது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. கடைசியா சொன்னா இப்ப நாங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள போக போறோம். இதை ஒரு காடிங்க. எப்படி இதுக்குள்ள காலை வைக்கணும். காலை வச்சு இதுல இது ஆட்டோவிலையும் கார்லயும் ஏறின உடம்ப இதுக்குள்ள ஏத்தினா எப்படி ஏறும் இது? சரியாண்ணா? அப்படி அதுல வாடி அப்படி இருங்க. அதுல இருக்கலாம் இருங்க.
பாய். ஓகே ஃபாஸ்ட் கேள்வியை கேளுங்க, அவர் படியே சொல்லி. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த போட் வாங்குறதுக்கு ரத்னகுமார் ஐயா உங்களோட கையில எவ்வளவு காசு தந்தார்? 40,000 ரூபா அந்த ஒரு அண்ணாங்களுக்கு அவர்கிட்ட போய் கொடுத்து கடிதம் எழுதி அவர்கிட்ட ஷைன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் அண்ணா செஞ்ச உதவி மறக்க மாட்டேன். அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ஏண்டா இப்படி சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு போனதே எங்கள் அண்ணா தான். ரத்னகுமார் அண்ணாக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். மணியம் பிள்ளை அம்மாவும் அப்பாவும் ஒரு காலம் மறக்கவே மாட்டேன். நான் அவங்க 3 பேரையும். இங்க பாருங்க, நான் வந்து 100 கிலோ, நீங்க எத்தனை கிலோ? 51. 51. பாஸ்ட் எத்தனை கிலோ? 70 கிலோ. 70 கிலோ. இவ்வளத்தையும் தாங்குது. இது எத்தனை கிலோ தாங்கும்? இது ஒரு 300-400 கிலோ தாங்க. தாங்குமே. அது அந்த ஒரு தோணிகளை பொறுத்து இருக்கு. லோடு ஏற்றுற தோணி மீதிக்கு, லோடு ஏற்றாததுகளும் இருக்கு. அதான் கொஞ்சம் நூதனமா வேலை செஞ்சா இருக்கா கொள்ளா இதானே. ஆடி இடிக்காம. இப்ப சொல்லுங்க, 40,000 தோணிக்கு மிச்சம் வேற எவ்வளவு தந்த கையில? மிச்சம் 55,000 கையில தான் தவங்க தந்து கைமரம் சாமான் எல்லா சாமானும் வேண்டி பில் எல்லா சாமானும் இருக்குது. இது என்ன சரியான ஆழமா அவருக்கு? ஓகண்ணா விட்டு காட்டுங்க. மை காட். எங்களுக்கு ஒரு அளவு கட்டும். பழக்கம் இல்லாதாக்கலண்டா கொஞ்சம் கஷ்டம்தான். நீச்சல் கொஞ்சம் தெரிஞ்சா ஒரு அளவுல போகலாம். நீச்சல் தெரியாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இஞ்சால கரையில இருந்து அங்கால கரைக்கு நீங்கிற வலை கட்டணும்டா அண்ணரம். இப்ப எங்களுக்கு கஷ்டப்படுறது அண்ணோட உதவியால. இப்ப எங்களுக்கு வலை போட்டு மீன் பிடிச்சு காட்டுங்க. ஓ ஓண்டாப்பா, அத மறந்துட்டேனே. இது என்னது பறந்தது? இது புறா. ஓ நோ. பெட்டி பாய்ஸ் உரிமையாளர், நீங்க இப்படி எல்லாம் ஆத்தல் எடுக்கணும். ஜாலியா இருக்கணும். எப்படி அவர் காலை கீழே ஓட்டுட்டு வாரு, புரட்டா இருக்கு தோழி. நீங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? முதல் மணியம் பிள்ளையம்மா ரத்னகுமார் ஐயாட ஒரு மன நிறைவோட ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற நேரம் வாயில வர வார்த்தைகள் போடுங்க. மீன் பிடிக்காம ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆசியுள்ள வார்த்தைகளை சொல்லுவீங்கன்னு பார்த்தா கஷ்டமா அப்படி இருந்து போடுறேன். ஈஸியானே. ஓகே, இப்போ வந்து அண்ணா வலையை வந்து போட்டு மீன் பிடிக்க போறேன். இது கட்டு வலையா வீச்சு வலையா? இது கட்டு வலை மாஸ்டர். கட்டு வலை போட்டோன்னே படுமா? சில நேரம் மீன் பொம்பளை படுமானா இல்லாட்டி கொஞ்சம் சுணங்கும். அப்ப இதுல பொடி வர்ற மீனங்களுக்கு தானே? மீன் பட்டா உங்களுக்கு தான். வளமையாவே இப்படி இந்த இடத்துல வந்து இந்த கண்ணா பத்த இந்த ஏரியால தானா மீன் வலை கட்டுவீங்க? ஓ, அது நடுவுக்கு கொண்டு போய் போனவங்கள கொஞ்சம் காத்தடிக்குது தானே. அந்த 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 அது மணல் புட்டியா அல்லது எப்படி? அது கல்லு அவடத்துக்கு போவோமே. கல்லு கிட்டியா? அவடத்துக்கு போவோமே. நில்லுங்க. ஓ இங்க பாருங்க ஜெலிஃபிஷ் அந்த போகுது. கண்டிங்களா? அந்த இருக்கு நந்தன். அந்த ஜெலிஃபிஷ் கிட்ட எடுங்கண்ணா. ஜெலிஃபிஷ் தெரியும் உங்களுக்கு தெரியும், வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வலை அங்க வரைக்கும் போகும், அந்த கல்லு வரைக்கும் கிட்டத்தட்ட போகும் மாஸ்டர். அப்ப வலையை போட்டு போவோமே, வரக்குள்ள எடுத்து வரும். அங்க இருந்து எடுத்து வந்தாலே, அங்க இருந்து போட்டு வந்தாலே ஓகே. காத்து தானே. ஓகே, அங்க எதுத்த காத்துக்கு விட்டு போக மாட்டோம். சரி. புறவலும் தகாத்துக்கு கண்டா அப்படியே அடைஞ்சு விட்டு வரலாம். சரி, அடுத்து போவோம். அப்ப எப்படி நண்பர்களே, அன்பர்களே, எங்களுடைய அனுபவத்தை நீங்களும் ரசிக்கணுமா, அனுபவிக்கணுமா? வாங்க, நந்தன் போட். மணியம் வெள்ளையம்மான்னு சொல்லி எழுதியிருக்கோம். நந்தன் போட்டு சொல்றதை விட ரத்னகுமார் அண்ணா உதவி போட்டான்னு சொன்னா கொஞ்சம் பெருமையா இருக்கும் அண்ணாக்கு. நமக்கும் பெருமையா இருக்கும். அந்த இருக்கு ஜெலிஃபிஷ். அங்க பெருசு எடுப்போம். அங்க முன்னுக்கு பாருங்க பெரிய ஜெலிஃபிஷ் வச்சு என்ன செய்யலாம்?
அது இந்த கூட்டுக்கு போடலாம் அண்ணா, கூட்டுக்குள்ள கம்பியால கூடு சரி கட்டி. இந்த இருக்கு ஜெலிபிஸ் நல்ல பெருசு நல்லா இருக்கு. அந்த வேற எதுவும் பெருசா புதுசா ஏதாவது இருந்தா காட்டுங்க எங்களுக்கு. அதாவது இந்த அந்த என்ன சொல்லுவாங்க கடல் குதிரைன்றுவாங்க, அது இங்கே எடுக்க மாட்டோம்ண்ணா. அது கடல்ல தான் எடுக்கலாம். இந்த சிங்கிராளில் வரா இங்கே வராது. முதல்ல அது இருக்குது. அது இப்ப பாலிக்குள்ள படுக்கும். அதுல பாலிக்குள்ள படுக்கும். நம்ம போய் தட்டி எழுப்பல அங்க போகணும், கொஞ்சம் தூரம் இருக்குது. இரவு இந்த மேஞ்சி வரக்குள்ள இப்படி ஓரத்தால வந்து இப்படி போகும். போட்டு தட்டாதா தோணியை கண்டவனே தாண்டும். அதுக்கு பயமா தோணியை கண்டா? அதுக்கும் பயம் தான், நமக்கும் பயம் தான். அது அதில் வாட்டில் போகணும், நம்மளோட வாட்டில் போனா சரி. அதோட தானங்க நமக்கு உயிர் இல்லைன்றது போனா சரி. யாரும் அடிச்சிருக்கா? ஆக்களை இஞ்ச அடிக்கல, இஞ்சால பக்கம் கொஞ்சம் மேலே போன ஆக்கள், தொழிலுக்கு போன ஆக்கள் அடிச்சிருக்கு. ஒரு பாட்டு ஒன்று படிக்கிட்டு வலிங்கண்ணே. எங்க என்ன படிக்கிறேன்? பாட்டு ஒன்று படிக்கிறேன். வளமே எப்படி தனியாக தானே போய் மீன் பிடிக்கிறேன்? சில நேரம் தனியாக போவேன், சில நேரம் அந்த அவர் ஜனாம்பர ஆக்கள் இப்படி எங்கட அண்ணன் மாதிரி இருக்காங்க, சில நேரம் வருவாங்க. கல்லுக்கு பக்கத்தில் கொண்டு போயோன்னா சூப்பரா இருக்கு. கல்லில் ஏறுறாலும் ஏறுங்க, ஆனால் கொஞ்சம் கவனம் வழுக்கும், பாசி பிடிச்சி அன்னைக்கு. எல்லாம் சரி தோணியை புரட்டி விட்டுறாங்க. அதான் நீங்க நூதன மருந்துனா சரிதான். இஞ்சாலையும் கழியப்படா, இஞ்சாலையும் கழியப்படா. அப்படி இருக்கிறது ஏண்டா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உடம்பா நாக்கள் தானே. நீங்கள் இல்லை நான் கஷ்டமா இந்த வருது என்ன? இந்த வருது முதலையா? இல்ல ஜெல்லி. அதாவது நீங்க ஜெல்லி பீஷன்ட் நாங்க சாரி அதுல பேர். கைப்பட்டா கடிக்குமா? கையில என்னன்னா முகத்து அல்ல கண்ணுகள்ல விடப்படா. அடியோட போட் ஓடிங்கப்பா. அது அங்க முன்னுக்கு இஞ்ச இதை பார்த்தனா நாங்க கவனிக்கல. அவனடாப்பா அது பாசி இல்லைண்ணே. வழுக்கும் வழுக்கும் மாஸ்டர் தான் காதுங்க வழுக்குது. தச்சலா பிறகு அப்படியே விடுங்களா. வலையில இது பட்டா கலட்டி எடுக்கிற கஷ்டம். ஆட்டிடாங்க மாஸ்டர். வேற எனக்கு கொண்டு வரல, உங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பயம். பயம் இல்ல, மைக்கில் நீங்களை விழுந்துருவிட்டா பயமா இருக்கு. ஏற்கனவே இப்பதான் ஜெர்மன்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கு. என்ன தோணி போதாங்களே? அது போகும். இது இது என்ன விளக்கம்? இது என்ன மீனுக்கு வலை இப்படி விட்டு தான் பிடிக்கிறேன். விட்டா இப்படி வீச்சு வலை இல்லையா? இப்படி வீசுற மாதிரி வீச்சு வலைன்னா காத்து நேரம் வீசிக்க மாட்டோம், கஷ்டம். தனியா 2 பேரண்டா வீசலாம். வீச்சு வலை இல்லைன்னா மூட்டி எடுக்கலன்னா சாத்து வாங்கி மூட்டுனா சரி. இது என்ன செய்யும்? பகுல போய் இது பகுல போய் கிடக்கும். நம்ம வலை வாக்க வார டைம் இல்லைன்றாலும் சரி, இல்லை சும்மா இப்படி வளைஞ்சு விட்டு ஓட்டு அடிச்சு கலக்கிறேன் தோணியில் தட்டி. திரும்பி எடுக்குது. தோணில் தட்டி போட்டு அடிச்சு கலைச்சி போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்து போட்டு பிடிச்சி பார்த்தா வேண்டா மீன் பாட்டு கிடக்கும். நிறைய மீன் பிடி விடுமா? சில நேரம் அதை கூட்டமாக மீன் நிற்கமாண்டா பாடும். ஒரு 10 கிலோ 15 கிலோன்ட்டு பாடும். ஒரு பாட்டுக்கு சில நேரம் ஒரு கிலோ 1.5 கிலோன்ட்டு பாடும். இது பைபிள்ல ஒரு கதை ஒன்று இருக்குதா, அது சொல்லுங்களேன். என்ன அந்த வலையை இங்க போடுன்றது? அது வந்து பேதுரு என்ன செய்யறாரு, இரவு முழுக்க பிரயாசப்பட்டு அவர் வலை போட்டு மீன் தேடுறாரு. அவரு தேடி 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 இரவு முழுவதும் அவருக்கு ஒரு மீனும் படல. அங்கால போட்டு பிடிக்கண்டாலும் பிடிச்சி பாருங்களேன். வலை ஐயா மாடாங்க அந்த வரோம் அந்த இந்த தூங்குறது அப்படியா அப்படி பிடிச்சி இழுத்து விட்டு வாருங்க நீங்களும். அப்ப அவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படலன்னு சோர்ந்து போய் கரையில வந்து நிக்க ஆண்டவரே சொல்றாரு, நீ போய் இந்த பக்கம் வலைய போடுன்னு. அப்ப அவன் சொல்றான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டனே, எனக்கு ஒரு மீனும் படலையே. இதுக்கு நான் ஒரு மீனவ குடும்பம், நான் மீன்பிடி அனுபவம் கொண்டால் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் அந்த இயேசு ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன திசையில அந்த வலைய போடுறான்.
வலைகள் கிளியத்தக்க மீன்கள் கிடைக்குது. அதை அவன் என்ன செய்யறான், அவன் மாத்திரமல்ல அவன் கூட்டாளிக்கும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அன்றைக்கு நடந்தது. அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கு ஆனந்தன்? மீன் இல்லை, ஐயோ ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்பட்டிருந்த நேரம் நீங்க எப்படி ஏதாவது யோசிச்சு ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. பாஸ்டர், என்ன நடந்தது? எல்லாருக்கும் மீன் படுக்கும் பார்ப்போம், எல்லாரும் மீன் கலட்டுவாங்க. அப்போ நானும் வலை வச்சேன். ஒரு இடத்த வலை வச்சு பார்த்தேன், எனக்கு மீன் அம்புடலை. பிறகு வலையை ஏற்றி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் எப்படியாவது வீட்டை போக்குள்ள ஆசீர்வாதத்தை போடணும், அதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று நான் ஜெபம் பண்ணேன். ஆமென். ஜெபம் பண்ணி போட்டு வலையை வச்சு போட்டு பார்த்தேன் பாஸ்டர். வலையில பார்க்க மாட்டேன், அப்படியே வலைய மீன் அப்படியே திரட்டி விடுது. ஒரு பாடு அப்படியே மீன் எனக்கு பட்டது. அப்புறம் அப்படியே கலட்டி ஏற்றி எடுத்து வீட்டை கொண்டு வந்து கலட்டினாங்க. அப்படி மீன் பட்டது. ஆண்டவர் எனக்கு அப்படி ஆசீர்வதிச்சாரு. ஆமென் ஆமென். இது ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி. பெரிய ஒரு டெஸ்டிமனி. ஷோர்ட்டா சொல்லி முடிச்சிட்டாரு. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செழிப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த இயற்கையோட இயற்கையாக இருந்து அதே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ரத்னகுமார் ஐயாவை அவருடைய குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துறோம். இப்படிப்பட்ட ஏழைகளை நினச்சி அவங்களோட தொழிலுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு மனம் கோணாமல் முழு மனதோட ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால அவர் இன்னும் அதிகமாக நீடூடி வாழ, நீடூடி அவருடைய சேவைகள் தவிர நாங்கள் அவரை வாழ்த்துறோம். அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு எட்டுவோம் அவருக்கு. எஸ். ஆகவே இந்த நல்ல நாளில் இதை பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்கறது மாத்திரமல்ல, நீங்கள் சொன்னால் ஏற்றுவோம், இல்லாட்டி அப்படியே கேட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஏழைகளை நினைச்சு ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்கிற, வாழ்வாதாரத்தில் உதவி செய்கிற ரத்னகுமார் ஐயாக்காக, அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவர் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இந்த காரியங்களை செய்கிறது நிமித்தம் மகிழ்ச்சியோட மன நிறைவோடு இருக்கணுமெண்டு நீங்களும் அவருக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. பாருங்க எவ்வளோ அழகிய இந்த சூழல்ல இந்த டைமுக்கெல்லாம் வந்து நெருப்பு மூட்டிட்டு கிடக்குறாங்க. துறையல்ல, இந்த துறையில் கிடந்து காற்று கொஞ்சம் இல்லாத ட்ராவையில் கூதல் தான் குளிர இறங்குனா எல்லாத்துக்கும் பயப்பட்டு தொழிலை செஞ்சு போட்டு திரும்பி ஒன்றும் இதாலேயே நடையில் போய் மீனை சில நேரம் ஜாவாரம் இருந்தால் ஓமண்ணா பாம்பு இருக்கு. சரி, எப்படி தட்டி கலைக்கிற நந்தன்? தட்டி கலைங்க. என்னது அது அடித்து கலக்கி காட்டுறா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம் வரும். சும்மா அப்படி தட்டி எப்படி அடித்து கலைக்கிறன்றது, இந்த இப்படி தட்டி இப்படி மீனுக்கு இப்படி வலையை விட்டு போட்டு இப்படி தட்டி அடிச்சு போட்டு தண்ணியில் ஓங்கி அடிக்கணும். இப்படி வளைச்சு அடிச்சு வர அங்கே இந்த நிற்கிற மீனெல்லாம் ஓடி வந்து வலையில பாடும். இப்படி தட்டி போட்டு தண்ணியில் ஓங்கி அடிக்கணும். கம்பால பெரிய கம்பால அடிக்கணும், திருப்பி தட்டணும். இப்படி தட்டி போட்டு ஓங்கி ஓடிட்டு வந்து வளைஞ்சு அடிக்கணும். அடிச்சு போட்டு கொஞ்சம் விட்டு போட்டு இப்படி சேர்த்துனா இஞ்சால சைடில் நிற்கிற மீனெல்லாம் ஓடி வந்து வலையில பாடும். இப்போ நம்ம வலை எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறோம்? கொஞ்சம் எடுப்போம்ண்ணே. கொஞ்சம் இப்படி சைட் போஸ்டில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அப்படிதான். எப்படி போகுது? நீங்க அதை இப்படி இழுத்துட்டு போறீங்க, இப்படியே எடுத்தீங்க. இதைத்தான் சொல்ற கட்டு வலை. அதாவது இப்போ ஒரு நம்ம வலைய தண்ணியில இறக்கி அடுத்த நிமிஷமே வெளியில எடுக்கிறோம். ஆனா இது உண்மைக்குமே அப்படி எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்கிறல்ல. இது இப்போ வந்து கட்டுனோம்டா ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு பிறகு தான் பார்க்கணும். கட்டம் பார்த்தா மீன் படும். இப்போ நம்ம உடனே விட்டு எடுக்க தானே, இப்போ மீன் படாது. அப்படியானே 5 கிலோலாம் பட்டுச்சுன்னா எவ்வளவுக்கு ஐயா கொடுப்பீங்க ஜாவாரிக்கு? இதுல என்ன மீன் படுது? இதுல என்ன செத்தல், ஒட்டி, ஹைமீன், ஜப்பானுகள், ஹோல்டன் அப்படி படும் எல்லாம். ஜாவாரிக்கு கொடுக்குறேன்டா கொஞ்சம் குறைய விலைக்கு கொடுக்கலாம். ஊருக்குள்ள ஓடி வித்தோம்டா நமக்கு கொஞ்சம் லாபம். இந்த தண்ணி என்ன வலையில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு படுது. இந்த பட்டது வாரங்களே சொல்லி
இது சொறி முட்டை ஓ இது பட்டானா கஷ்டம். பெரிய வதை. அது அப்படியே கலட்டி விட்டுருவீங்களா? பாஸ்டர் அப்படியே கலட்டி விட்டா அது நீ பிஞ்சு செஞ்சு போகும் தவ. இது கண்ணுக்கு தான் பயம் இது பட்டா. என்னதுக்கு? கண் கண்ணில் பட்டா என்னது? கண்ணில் பட்டா கண் பத்தும் முழிச்சு பார்க்க மாட்டோம். பிறகு மருந்து கண்ணுக்கு ஊத்துனாதான் நல்லா போகும். கண் அப்படியே சிவத்து போயிடும். ஒரு மீன் பிடிப்பள்ளி பீச்சோலே வீசலானே வீசலாம்ண்ணா. இந்த கல்லுக்கு வீச வாரினாங்க. வீசினா மணலை இப்படி நம்மள ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஆஸ்திரேலியா செல்ல தடை 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 சட்டவிரோதமா உளிச்சல்ல நமக்கு தடை. ரத்னகுமாரையா நாங்க வாரத்துக்கு ரெடி. கடல் வழி பயணம் இருக்கா? அவர் சொல்லி வாரீங்க தோணியில இந்த புது மீன் எப்படி? சின்ன மீன் பா இது தவா இது. வாவ் இது இந்த டால்பின் வேர்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு கடல்ல. எப்படி பா இது பாத்தீங்களா? இவங்களை பொறிச்சும் சாப்பிடலானே. சாப்பிடலாம். ஆனா இதுக்கு வீசுறா சின்ன கண் பலை வீசணும். வலையிலெல்லாம் படாது, சின்ன கண் பலை வீசினா மாட்டோம். நண்பர்களே, இந்த ஆத்துல மீன் இருக்கான்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். எப்படி உங்களுக்கு அத ஒரு அற்புதமான ஒரு செயல்ல இறைவனுடைய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. இது எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கு? இதென்னா இப்போ கொஞ்சம் ஆழம் குறவு. அந்நேரம் தண்ணி ஊடுன டைம்லன்னா 2 பாகம் 3 பாகம் இருக்கும். ஒரு ஆளை தாக்கும். ஒரு ஆளை அப்படி ஃபுல்லாக தாக்கும். இதுல இப்ப எத்தனை மீனவர்கள் இருக்கீங்க உங்களை கூட? இல்லைன்னா அது சொல்ல கணக்கு இல்லை. இந்த ஊர் கிராமம் அப்படியே ஃபுல்லா மீன் தான். இது ஒரு சின்ன ஒரு ஓடன்னா இதுக்குள்ளால போகணும். அங்கே பெரிய ஆற்றுக்கு அங்கேயும் போய் பிடிச்சி பாரு. நாங்கள் அதால் நடக்கிறோம் அந்த வழியால், மேல் வழியால். சூப்பர். இப்படி சந்தோஷம்லாம் இருக்கிறதுக்கு அண்ணாக்கு நன்றி சொல்லணும். ரத்னகுமார் அண்ணாக்கு. அவரோட பேர் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. அண்ணாண்டு தான் சொல்லணும். அவரு அண்ணாண்டு பேர் சொல்லக்கூடாது அவருக்கு. ஏன்னா கூட பிறந்த ஆக்களே செய்யாத உதவியை எங்களை அண்ணா செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன் என்ற வாழ்நாள் முழுவதும். கஷ்டப்பட்டு திரிஞ்ச எனக்கு என் கஷ்டத்தை பார்த்து அண்ணா எனக்கு இப்படி உதவி செஞ்சிருக்கிறாரு. நான் நினைச்ச கூட இருக்கல இப்படி நமக்கு உதவி வந்து யாரு செய்ய போறா. நம்மளோட சொந்தக்காரர்கிட்ட கேட்டாலே பாண்டு போட்டு ஏமாத்துறாங்க. ஒரு 5000-10,000 ரூபா காசு கேட்டாலே இல்லைன்றாங்க. இப்படி லட்சக்கணக்கில் செலவழிக்கிறது நமக்கு ஆரம்பிப்பான்ட்டு இருக்கக்குள்ள ஆண்டவரை கிருவியா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படி உதவி செய்யுங்கன்ட்டு. அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரத்னகுமார் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதை மாதிரி ஆண்டவர் ரத்னகுமார் அண்ணாவோட பேசினார், எனக்காக உதவி செஞ்சார். ஃபைனலி நம்ம வந்து போய் வலையை போட்டுட்டு வெற்றிகரமாக வந்து ரிட்டர்ன் வாரோம். இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஃபன்னாக வந்து போன விஷயம் அதுதான் அவங்களோட தொழில். ஆமாம், அவனோட வாழ்க்கையே அதுதான். இறங்காதுங்களா? ஓகே. பண்ணாங்க இல்லைங்க மாஸ்டர். இங்கே 5 கிலோமீட்டர் மாஸ்டர் இப்படியே வச்சு நாங்கள் அனுப்பிட போகிறோம் தோணையில். அதாவது என்ன நோக்கம்டா, ஃபைனலி கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்து பத்திரமா சேர்ந்துட்டோம்.